ஒருத்தனுக்கு நான் ஒரு 500 போட்டுறேங்க, என்ன நடக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கு? மிராக்கிள் மாதிரி நினைக்க மாட்டேனா? அது எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிடிக்கும். சார் அப்படின்னு ஒரு ஸ்மைலுக்கு என்னைக்கோ ஒரு நாள் நம்ம நல்ல நாள் எல்லாருக்கும் சோறு போடுறோம், பர்த்டேக்கு இந்த மாதிரி நேரத்தில் கொடுத்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம். அஜித் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, உனக்கு கீழே இருக்கவனை நீ வந்து நல்லா வச்சுக்கிறோம், உனக்கு மேலே இருக்கவனை நல்லா வச்சுருக்காங்க. ஞாபகம் இருக்கா? கரெக்ட். செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ரு. நம்ம கீழே இருக்கவனுக்கு செஞ்சு பார்ப்பேன். நான் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு காரில் போய்ட்டு இருக்கும்போது போடுறேன் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா நேரத்துக்கு ஏற்ற உடனே பக்கத்தில் இருந்து ஒரு கேரக்டர், சார் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை ஊக்குவிக்கிறீங்க, ஏன் அவனுக்கு 50 ரூபா போடுறீங்க? அது ஏதோ குழந்தைய வச்சுட்டு வந்துச்சு, 50 ரூபா போட்டோம். இது வந்து ஒரு சோம்பேறியை உருவாக்குறீங்க சார், 50 ரூபா பிச்சைக்காரன். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறதா சொன்னேன். டே அது நம்ம ப்ராப்ளம் இல்லைடா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்குறது இல்லை, பார்க்கக்கூடாது, அது அவனுடைய கர்மம். எனக்கு தோன்றுது கஷ்டப்படுறான், எனக்கு பாவம்னு தோணுச்சு, நான் செஞ்சிடறேன், அதோட முடிச்சுக்கணும். நீ அது பின்னாடி போய் யோசித்து அதை சிபிஐ வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. கருணை, அது கடவுள் தான் கருணை இருக்கும். உனக்கு அதை உண்டாக்குச்சு இல்லை, அப்போ நீ கருணை அந்த அதை மட்டும் ஆக்ட் பண்ணு. அதுக்கு மேலே நீ யோசிக்கிறது உன் வேலை கிடையாது. உன் கர்மா கொடுத்துட்டு அவன் கர்மா அதை அடுத்து அது செய்ய போகிறான், நமக்கு வேலை கிடையாது. இதில் இப்போ ரேஷ்னல் பிரெயின் என்ன லாஜிக்கலாக இப்படிலாம் யோசிச்சு, அப்போ எனக்கு கடவுள் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் யோசிப்பாரா? நான் மட்டும் எல்லாத்தையும் அன்கண்டிஷனாக எனக்கு அதை செஞ்சு அப்படின்னு நான் எப்படி எதிர்பார்ப்பேன்? எனக்கும் ஒரு அன்பாக இருப்பார், எனக்கு மிராக்கிள் நடக்கும்ல. ஒருத்தனுக்கு நான் ஒரு 500 போட்டுறேங்க, என்ன நடக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கு? மிராக்கிள் மாதிரி நினைக்க மாட்டேனா? நான் பார்த்துருக்கேன் சில நேரம்லாம். அப்படியே சார் அப்படின்னா பண்ணியிருக்கீங்க. கொடுத்துருக்கேன். தைரியம். அது எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிடிக்கும். சார் அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்மைலுக்கு என்னைக்கோ ஒரு நாள் நம்ம நல்ல நாள் எல்லாருக்கும் சோறு போடுறோம், பர்த்டேக்கு இந்த மாதிரி நேரத்தில் கொடுத்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம். அஜித் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, உனக்கு கீழே இருக்கவனை நீ வந்து நல்லா வச்சுக்கிறோம், உனக்கு மேலே இருக்கவனை நல்லா வச்சுருக்காங்க. ஞாபகம் இருக்கா? கரெக்ட். செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ரு. நம்ம கீழே இருக்கவனுக்கு செஞ்சு பார்ப்போம். ஆனால் எல்லாருமே சம்டைம்ஸ் நம்ம தோணும்லண்ணா, நன்றியாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு நம்மளுக்குள்ள ஒரு கான்ஷியஸாக தோணும்ல, பண்ணிவிடுவோம். ஆனால் அது அப்புறமா யோசிக்கும் போது நம்மளுக்கு நன்றியாகவே இல்லையே அப்படின்ற ஒரு கட்டமும் வரும்ல. 100% ரைட். என்னன்னா கிராட்டிடியூடு தான் ஆல்மோஸ்ட் லைஃப். இதை நான் ஏன் உங்கள் படத்தோடய நான் கனெக்ட் பண்ணி இந்த விஷயத்தை கேட்குறேன். இப்போ ஆண்டனியாக நீங்கள் நடிச்சிட்டிங்க, இட்ஸ் அ கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ எங்கே திரும்பினாலும் ஆண்டனி மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் கிடைப்பாங்களா, ஆண்டனி மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு ஃப்ரெண்டு வரமாட்டாங்களா, ஆண்டனி மாதிரி அந்த நிமிஷத்தில் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு அந்த இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான்டா, என்ன இது எதிர்பார்ப்பு தான். இப்போ எனக்கு வந்து ஒரு தோல் கிடைக்காதா, எனக்கு உண்மையாக யாராவது இருக்க மாட்டாங்களா, ஒரு ஹெல்ப்புக்கு வந்து ஆள் கிடைக்காதா, க்ரைசிஸ்லேருந்து ஒருத்தன் ரிலீஸ் பண்ணி விட்டுற மாட்டானா, இப்படின்றது நியாயமான எதிர்பார்ப்பு. இது கிடைக்குது. இப்போ எங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க, எனக்கு நிறைய ஆண்டனி வந்திருக்காங்க. நான் என் அன்கண்டிஷனலாக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம நன்றியாக இருந்திருக்கிறோம். ஸோ கிராட்டிடியூட்ன்றது தினம் வந்து காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் பல விஷயங்கள் எனக்கு காஃபி கொடுத்தா நன்றி சொல்லுவேன், தேங்க்யூ. எனக்கு ஒரு சின்ன ஷேர் எடுத்து கூட நன்றி, தேங்க்யூங்க. இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ இது நான் கடைசி வரைக்கும் செஞ்சாகணும், இது என்னுடைய கடமை.